ஈஸ்வர கோடிகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது சீடர்களை ஈஸ்வர கோடிகள், ஜீவ கோடிகள் என்று 2 பிரிவாக பிரித்திருந்தார். ஓர் அவதார புருஷருடன் அவரது பணிக்கு துணையாக உயர் உலகங்களிலிருந்து வருபவர்கள் ஈஸ்வர கோடிகள். இவர்கள் வினை பயனின் காரணமாக பிறப்பவர்கள் அல்ல. அவர்களது பிறப்பும் தவமும் சாதனைகளும் அனைத்தும் உலக நன்மை ஒன்றிற்காக மட்டுமே தவிர அவர்களுக்கென்று எந்த நோக்கமும் கிடையாது. தமது சீடர்களில் 6 பேரை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈஸ்வர கோடிகளாக இனம் கண்டிருந்தார். நரேந்திரர், ராக்கால், பாபுராம், நிரஞ்சன், யோகின், பூர்ணன் ஆகியோர். நரேந்திரன், ராக்கால் போன்றோர் நித்திய சித்தர்கள், ஈஸ்வர கோடிகள். இவர்கள் சாதனை செய்வது என்பது பெயரளவிற்குத்தான். நரேந்திரனை பாருங்கள், அவன் யாரையும் பொருட்படுத்துவதில்லை. நரேந்திரன் மிக உயர்ந்த தளத்தைச் சேர்ந்தவன், ஆண்மை மிக்கவன். எத்தனையோ பக்தர்கள் இங்கு வருகிறார்கள், ஆனால் ஒருவர் கூட அவனைப் போல் இல்லை. இங்கு வருகின்ற பக்தர்களை பற்றி அவ்வப்போது நான் எண்ணி பார்ப்பதுண்டு. அவர்களில் சிலர் 10 இதழ் தாமரை, சிலர் 16 இதழ் தாமரை, சிலர் 100 இதழ் தாமரை. ஆனால் நரேனோ 1000 இதழ் தாமரை. பல நற்குணங்கள் நரேந்திரனிடம் அமைந்துள்ளன. பாடுகிறான், வாத்தியங்கள் வாசிக்கின்றான், எழுதுகிறான், படிக்கிறான். அது மட்டுமல்ல, புலன்களையும் வென்றவன் நரேந்திரன்.